அப்படி இருந்தவர் இதோ ஏழுமலை கவுன்று வரதம்மா காலம் சென்றவர்கள் இருமன் பாதத்தில் தஞ்சமாடும் என்பதற்காக இன்று ஒரு இரவு கேளிக்க வைத்திருக்கிறார். அப்படி ஒரு இரவு கேளிக்க வைத்திருக்கிறது போதாது, அப்படி என்பதற்காக மட்டும் பெருமை தராது என்பதற்காக இவ்வளவு பதவி அடைவேன் என்பதற்காகவும் அன்னவர் குடும்பத்தார் இன்று ஒரு இரு கண்பிழித்து அன்னவருக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார். அப்படி பிரார்த்தனை செய்வது மட்டும் போதாது, ஒருவர் பிரார்த்தனை மட்டும் இருந்தாலும் போதாதான், ஒருத்தவங்க இல்லைனாலும் ஒருத்தவங்க பிரார்த்தனை நிறைவேறுமா? நிறைவேறும். அப்படி என்பதற்காக இன்று இரவு நாடகம் ஏவியது காரணம் என்னவென்றால், அப்பா ஹரிச்சந்திர விலாசம் ஹரிச்சந்திர விலாசம் ஹரிச்சந்திர விலாசம் ஹரிச்சந்திர விலாசம் மயான கண்டம் ஹரிச்சந்திர விலாசம் மயான கண்டம். ஆமா, சொல்ல போனா ஹரிச்சந்திர நாடகம் சொல்லுவாங்க. ஆமா, இப்ப நாடகம் சொல்ல வந்துக்கிறீங்க. இதான் நாடகமே, இதான் நாடகம். ஆமா, நாடகம் சொல்லிட்டா சொல்லியாச்சு. இந்த நாடகம் நல்லா நடத்துவியா? எந்த நாடகம் சொல்ல நடத்துவியா? ஏன் நடத்துடா? என்னடா கடமை இல்ல? என்னடா சொல்ற நடத்த என்ன நாடகம் பையா? நடத்துவியா? என்ன நடக்குடா? ஏய் சொல்ற பையா, நடத்துவியா? என்ன இந்த பாரதத்துல சொல்ல போறியா? அதெல்லாம் முடியல, போடா. நடத்த மாட்டீங்கடா. அது இல்லடா, வேற ராமாயணத்துல சொல்ல போற, சிவபுராணம், கந்தபுராணம், வேற என்னடா சொல்ல போற? ஒன்னால முடிஞ்சா ஜீத்தம் நடத்துற பார்க்கலாம். என்ன தமிழா? ஜீத்தம் கம்மி. ஐயா ஐயா அப்பா, எவ்வளவு பைய செத்து போறா போடா. அப்பா அப்படி இருக்க ஹரிச்சந்திர விலாசம் என்ன மயான கண்டம். அப்படியே இதோ கதாநாயகன வரக்கூடிய தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவகோமான் தேவேந்திரன் தருப்பயகன்றா அன்னவரால் கதை தொடரும். மற்றவரை அறியலாம்.
இல்ல ஏழுமலை கவுண்டருக்கு நடப்பு நடந்திருக்கும். உனக்கு என்ன அங்க நடப்பா இல்ல ஓட்ட பந்தயமா? மகாராஜா மயிரு மகாராஜா மயிரு யாரு மகாராஜா மயிரா? உன் தலையில மயிரா? மகாராஜா கை வை. இதுவா என்ன மயிரு தான். நீ யாரு? நான் மகாராஜா தான். ரெண்டு சாத்தா. ஓஹோ சேர்த்து சொல்றேன். ஆமா மயிரு மகாராஜா. ஓ இரு மகாராஜா என்னடா கை குர்ரா நம்ம தமிழ் பாட்ட வள்ளுவருக்கு சித்தாத்தம் சேர்த்து பாடுறாரு. ஒரே வார்த்தை அவன் பாட்டுக்கு பிரிச்சுட்டு ஓடுறீங்க பாரு. நான் சொல்றேன் முதலாளி சொல்லுமா ஒருவன் முதலாளி தலைவர சுந்தர பெருசாலி. ஒருவன் முதலாளி தலைவர சுந்தர பெருசாலி. அட ஊசி போட்டு வந்து நச்சம்மா சுத்து பெச்சம்மா. ஏண்டா அவன் தான் என்னமோ பாட்டி இறக்க முடியாது. அதுக்கு போய் தாளம் அடிச்சுட்டு உக்காந்துருக்கோம். கேட்கணுமா இல்லையா? அவன் ஒன்னா கொல்லி போட முடியுவா? சண்டை முடிச்சாங்க. என்ன யார் சுட்டு நர்சம்மா இருப்பாங்க. அவங்களையும் கூப்பிடுறான். அவங்க வந்தாங்க அடிவாட்டுலமா ஆட்டக்காரன் 16 பேர் அடிப்பாங்க. அவங்களையும் கூப்பிடுறான். தாளகாரனையும் கூப்பிடுறான். ஐயோ மகாராஜா நீ மட்டும் போயிட்டு மகாராஜா அவனை போயிட்டு கூடாது. நான் மட்டும் போயிட்டு எப்படியா ஐயா அம்மா உண்டா யாரு அம்மா பெரியம்மா சொல்ல மாட்டியா? சொல்லமா யாரு மச்சான்? பையன் மச்சான் கொஞ்ச நேரம் பெரியாம விட்டு பையன் அப்புறம் அச்சு விட்டு பையன் சகலா மொண்டாட்டிக்கு மொண்டாட்டி வணக்கம் தனக்கழகு. வணக்கம் தனக்கழகு. வணக்கம் தனக்கழகு. கரும்பொருள் உரைத்தல் மந்திரி கழகு. உரைத்தல் மந்திரி கழகு. நீ சொல்றது தப்பு. நானும் படிச்சுக்கிறேன்னா என்ன ஏமாத்த பாக்கறியா? போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா ஏமாத்தியா? படிச்சுக்கிறியா? படிச்சவரியா? இல்ல குட்டிச்சவரா? நான் படிச்சுக்கிறேன். குட்டிச்சவரே. வணக்கம் தனக்கழகு. வணக்கம் தனக்கழகு. பாஞ்சு எடுப்புது உன் பொண்டாட்டி கழகு. வாந்தி எடுப்பது என் பொண்டாட்டி அழகு. கேமராக்காரனையும் கொண்டாந்து வச்சுங்க. நாளைக்கு போயிடும் வெளியில. அது வெளியில போயிடும். என் பொண்டாட்டி அவசியமா 7 மணிக்கு எடுக்கிற செல்ல 10 மணி வரைக்கும் பார்த்துட்டு தான் தூங்குவான். இது எனக்கு தேவையா ஆட்டத்துக்கு போக விடுவாளா? எதுக்கான கந்தலு மகாராஜா பொண்டாட்டி வாங்கிட்டு இருந்தாலும் அது வந்து இங்க சொல்ல அந்த ஊரோட முடிஞ்சிருக்குண்டா. கேளுங்க ஊருக்காருக்குன்னா என் பொண்டாட்டிக்கு 45 வயசு ஆகுது. அவன் இப்ப வாந்தி எடுக்கிற நேரம். இவன் அது அவன் தெரியலனாலும் வாந்தி எடுக்கிறதுல உங்க பொண்டாட்டிக்கு தான் வாந்தி எடுக்கணும். என் பொண்டாட்டிக்கு அந்த வேலை இல்ல. வீண் வார்த்தை கிடமில்ல. சபையை பார்த்தியா? சப்பத்தை பார்க்கல பாடுறா. இவ்வளவு நேரம் பேசி அவனை மன்னிப்பு கேட்டு கதைக்கு போகணுண்டான்ற மறுபடியும் சப்பனத்தை நான் சப்பனத்தை எனக்கு தப்புற வேலையா? தப்புற வேலையா எனக்கு? அந்த வயசா எனக்கு? இந்த வயசா எனக்கு? ஆட்ட சபை 101 ஆயிரத்தில் ஒன்றாம் கற்றோர் கருணையுற்றோர் நம்மை பெற்றோர் இங்க அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் நம் தாய் தந்தைக்கு ஒப்பானவர்கள். மாதா பிதா குரு அதோ தெய்வம். யார் தெய்வம்? ஏழுமலை கவுண்டர். ஏழுமலை கவுண்டர். வரதமலா
ஏழுமலை கவுண்டர் வரதம்மாள் வரதாம்பாள் அவர்கள் இன்றைய தினத்தில் தெய்வம். எதற்காக இன்றைய தினத்தில் சபை கூடியிருக்கிறது? ஏழுமலை கவுண்டர் வரதம்மாள் இந்த இடர்பாலை கிராமத்திலே பிறந்தார். சில காலம் இருந்தார். இப்போது இறைவன் பதவி அடைந்தார். அவர்கள் சாலோப சாபீப சாரூப சாபித் என்ற 4ஆம் பதவி அடைய வேண்டும். அடைய வருவதற்காக இன்றைய தினத்தில் தம்பி சபை கூடியிருக்குது. இந்த சபை அதற்காக கூடியிருக்குது. ஏழுமலை கவுண்டர் வரதம்மாள் அவங்களே செத்து போயிட்டாங்க. நீ எப்ப சாவனாலும் ஏண்டா உன்ன மாதிரி 3 கீதுங்களே அது 3 சரி பண்ண இல்ல. நீயாவது தெரிவிச்சு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு மல்லூர் பேட்டில் ஒண்ணு கடைசியில் ஒண்ணு வச்சுக்கிற அதெல்லாம் சரி பண்ண பிறகு பாத்துக்கலாம். அப்புறம் வேண்டிக்கா இன்றைய தினத்தில் ஏழுமலை கவுண்டர் வரதம்மாள் அவர்கள் சாலோக சாபீப சாரூப என்னும் 4ஆம் பதவி அடைவதற்காக இன்றைய தினத்தில் தம்பி அவர்கள் நாமத்தை உரைக்க வேண்டும். அவர் பெற்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் அன்பு பங்காளிகள் அனைவரும் ஒருமுக்கு சேர்த்து நேற்றைய தினத்தில் அவருக்கு ஈமக்கடனை செய்திருப்பார். அதோடு விட்டால் போதாது. இந்த 16 ஆட்டக்காரர்கள் இதோ மலையரசங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த அம்மனையனாரப்பன் நாடக சபாவை கொண்டு வந்து இந்த 16 ஆட்டக்காரர்களும் அவர்கள் நாமத்தை உரைத்து இரவுக்குள்ள அவர் நாமத்தை சொல்லி விடிய கால அர்ச்சனை செய்ய வேண்டும். விடிய கால எள்ளும் தண்ணி விட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் தர்ப்பையோடு. அதற்காக இந்த இரவு கூத்து என்ன கூத்துப்பா? மோட்ச கூத்து. இது ஹரிச்சந்திரன் விலாசம் ஹரிச்சந்திரன் மயான கண்டம் அப்படி என்று தெரிவிப்பார்கள். இந்த நாடகத்திலே முதன் முதங்கி தற்பாராய் வந்திருக்கிறீர்கள் எந்நாட்டு அரசன். ஏதாவது உங்களுக்கு விளக்கம் தெரியுமா? நீ யாரு, எந்த ஊரு சொல்ற பொட்ட அவனை கூட சொல்லலாமா? என்னுடைய விளக்கம் தேவை. இவர்களுக்கெல்லாம் தலைவராய் விளங்கக்கூடிய அமராவதி வேந்தன் அப்படி என்ற விளக்கம். சோல்பட்டியே தமிழ்நாட்டு பையனை அடிச்சு இந்த சோல்பட்டியே வலிக்குது. நீ கோவணமோ தட்டியோ சொல்லு. உண்மையாவே அன்னைக்கு வாலிமோட்சம் ஆடினிக்கு ராவணம் ஆடினிக்கு அதுல இருந்து இந்த தோல்பட்டை வலிக்குது. தமிழ்நாட்டி அடிக்கிறது எனக்கு பாவமாக்குது. நம்மளே பிடிக்கிறோமே அவன் கெரி எப்படி தாங்குது? அப்பயும் கூட வாயு அப்படியாற்பட்ட தேவகோமான் இந்த தேவலோகத்திலே அரச சபையில் குழுவிடத்தில் வருகிற பொழுது அது பார்த்தியா அவர் ரொம்ப ஊர் மாற்றி
நான் கொள்ளுமிடத்தில் வருகிற போது ரம்பை, ஊர்வசை, மேனகை, சிலோதமை, இவங்க 4 பேர் யாரு சொல்லு? இந்த தேவலோகத்திலே நாட்டியம் புரியக்கூடிய தேவமாதர்கள், நடினமாதர்கள், அப்படியாற்பட்ட நடினமாதர்கள் என்னுடைய கொள்ளுமிடத்திலே எப்படி நடனமாடிக்கொண்டு போறாங்க பச்சா. அது மட்டுமா கலைவான்கள் என்று சொல்லக்கூடிய 32 மேல வாத்தியமோ அது கொட்டு மேல இடி சத்தம். மேல வாத்தியமும் எனக்கு முன்னதாக எப்படி அவர் முழுகிக் கொண்டு தாம் என்று முன் கொட்டு மேளத்தோடு எப்படி போறாங்க பாத்தியா? எந்த குறையும் கிடையாது. இந்த தேவலோகத்திலே சிறப்பாக எந்தவித குறையும் கிடையாது. ஆனா இந்த தேவலோகம் எனக்கு எப்படி அரசு கிடைச்சது? எனக்கு இந்த வஜ்ராயுதம் எப்படி கிடைச்சது? காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலத்திலே தேவர் ஒரு பக்கமும் அசுராதிகள் ஒரு பக்கமும் பார்க்கடலை பாண்டமாக கொண்டு மேருகிரி மலையை மத்தாக கொண்டு பாம்பை கயிறாக கொண்டு அமிர்தம் கிடைத்தோம். அசுராதி ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கம், அமிர்தம் கிடைத்தோம். அந்த அமிர்தத்திலே அந்த பார்க்கடலிலே 32 விருதுகள் கிடைத்தன. 32 விருதுகள் கிடைத்தன. அந்த 32 விருதுல 7 பெண்கள், 7 பெண்கள் லட்சுமி, மண்டோதரை, தாரகை, அகலிகை, அப்படி 7 பெண்கள் கிடைத்தது. அந்த 7 பெண்களிலே எனக்கு யார கொடுத்தாங்க தெரியுமா? இந்திராணி. பேரு ஞாபகம் வரல பாரு. இந்திராணி சொல்லு பாரு. யார் நான் கூட்டி கொடுத்துட்டா? ஒரே நேரமா வச்சா தன்றா. அப்படி எனக்கு இந்திராணி கொடுத்தார்கள், அகலிகை கௌதமருக்கு கொடுத்தாங்க, மண்டோதரிய ராவனுக்கு கொடுத்தாங்க, தாரைய வாழைக்கு கொடுத்தாங்க, லட்சுமி பகவானுக்கு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும் போது ஆனா நான் யாரு மேல ஆசைப்பட்டேன் தெரியுமா? அந்த 7 பெண்களிலே யார் மீது ஆசைப்பட்டேன்? அகலிகை பெண் மீது ஆசைப்பட்டேன். அப்படி அந்த அகலிகை பெண் மீது நான் ஆசைப்பட்டேன். எனக்கு அகலிகை பெண் தான் எனக்கு வேண்டும். அப்படி என்று நான் ஆசைப்பட்டு அகலிகை மீது ஆசைப்பட்டு அகலிகை எனக்கு கொடுக்க வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும். அப்படி என்று தேவரிடத்தில் கேட்டேன். அப்படி நான் கேட்கும் தருவாயில் இதோ கௌரவராகப்பட்டவர் எழுந்து, தேவர்களே அந்த அகலிகை பெண் அழகு அவதான் எனக்கு வேணும். எனக்கு போட்டியா வந்துட்டேன். போட்டியா வந்த உடனே இருவருக்கும் கடும் போட்டி ஏற்பட்டது. கடும் போட்டி ஏற்பட்டு நீ வந்த இடத்துல அப்படி போட்டியா ஏற்பட்ட உடனே தேவரெல்லாம் பார்த்து எங்கள் இருவருக்கும் ஒரு பரீட்சை வச்சாங்க. அந்த காலத்துல அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு கண்டிப்பா ஒரு பொருள் மேல 2 பேர் ஆசைப்பட்டா ஏதாவது ஒரு பரீட்சை வைப்பாங்க, ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. நீங்க வச்ச டெஸ்ட் தான் இன்னமும் இருக்குது. அப்படி போட்டி வச்ச பரீட்சை வச்ச உடனே எப்படி ஏற்பட்ட பரீட்சை? 2 பக்கம் தலை உள்ள மாட்டை யார் பார்த்து முன்னதாக வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த அகலிகை பெண் தரப்படும். அப்படி என்று
அப்படி என்று முறையிட்டார்கள். குடும்ப மிஸ்கே அப்படி முறையிட்டார்கள். அப்படி முறையிட்ட உடனே நான் அங்க எங்க தெரிந்து அளந்து பார்த்தேன். கை சோர்ந்து மெய் சோர்ந்து இரண்டு பக்கம் தலை உள்ள மாட்டேன் எங்க பார்க்க முடியும்? எங்க இருக்கும்? பார்க்கல, சூத்துதான் இருக்கும். ஒரு முடியல. பக்கம் என்ன கட்டிக்கறா? ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் சூத்துதான் இருக்கும். ரெண்டு பக்கமும் தலை எங்க இருக்கு? எங்கேயும் தெரியவில்லை. அப்படியா? அப்படி இருக்கும் நேரத்தில் கௌதமராகப்பட்டவர் அந்த இரண்டு பக்கம் தலை உள்ள மாட்டை பார்ப்பதற்கு உலோகத்தில் திடீர் நேரத்திலே நாரத மாமுனிவர் எதிர்க்க வந்துகிறார். நாரத மகாமுனிவர் எதிர்க்க வந்துகிறார். அவரிடத்தில் முறையிட்டுகிறார். இரண்டு பக்கம் தலை உள்ள மாட்டை நான் பார்த்து போய் தேவரிடத்தில் சொன்னால் எனக்கு அகலிக பெண்ணை கொடுப்பார்கள். எப்படி நான் பார்ப்பது? ஒரு உபாயம் சொல்ல வேண்டும். அப்படி என்று நாரதரிடத்தில் முறையிட்ட உடனே நாரதராகப்பட்டவர் ஒரு தாய் பசுவாகப்பட்டது கன்று என்ற நேரத்தில் ஒரு பசுமாடாகப்பட்டது கண்ணு போடுற நேரம் தலப்பகுதி மென்னு வரும். ஓ ஆமாங்க, தலப்பகுதி மென்னு வரும். அந்த காட்சியை அப்பவே ஒரு தேவர்கள் போட்டா புடிச்சிட்டாங்க. அப்பவே எடுத்துட்டாங்க. ஆமா, இந்த மாதிரி ஓடுது. அந்த மாதிரி பாரு, ரெண்டு பக்கம் தலை உள்ள மாடு. நான் பார்த்துட்டேன். யார் பார்த்தது? கௌதம முனிவர் பார்த்துட்டார். கௌதம முனிவர் பார்த்து முறையிட்டதனால் தேவரெல்லாம் பார்த்து அகலிக பெண்ணை கௌதமருக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்திராணி கொடுத்தாங்க. எனக்கு இந்திராணி கொடுத்த உடனே தேவலோகத்திலே சென்று ஜெயந்தன் என்று ஒரு ஆண் பிள்ளையும் தெய்வயானை என்ற ஒரு பெண் பிள்ளையும் பெற்று நான் சீர்திருப்புடனே ஆண்டு கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே தம்பி, ஆனா யாரு மேல மோகம் இருக்குது எனக்கு? அகலிகை மேல. மன்மதனுடைய தேவி ரதிதேவி அவளை விட உயர்ந்தவள். அந்த அகலிக பெண் அவளை எப்படியாவது ஒரு நாளைக்கு அடைய வேண்டும். அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு அந்த தினந்தோறும் அந்த கௌதமராகப்பட்டவர் சிவ பூஜைக்கு குலக்குறைக்கு போவது வழக்கம். எப்போது? மூன்றாவது ஜாமத்தில். நான் முதல் ஜாமத்தில் எழுந்து ஒரு சேவல் கோயாக உருவெடுத்து அவர் ஆசிரமத்தாண்ட சென்று பூவ ஆரம்பித்தேன். உடனே அவர் பொழுது விடிந்து விட்டது. அப்படி என்று குலக்கரைக்கு சென்றார். அந்த நேரத்திலே அந்த கௌதமர் போலவே என்னுடைய உருவத்தை மாற்றி அந்த அகலிக பெண்ணிடம் சென்று அப்படி கேட்ட உடனே குலக்கரைக்கு சென்ற கௌதமராகப்பட்டவர் அவர் தடாகத்திலே சென்று தடாகத்திலே நீராட சென்றால் அந்த தடாகமாட்டப்பட்டது உறங்கிக் கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? இன்னும் பொழுது விடியலையே. அப்படி என்று அவருடைய ஞான திருஷ்டியில் பார்த்த உடனே நாங்க செய்யக்கூடிய தவறான வேலை அவருக்கு தெரிஞ்சிச்சு. தெரியாத பூச்சி தெரிஞ்ச உடனே ஞான திருஷ்டியில் அறிந்து ஓட்டமாக ஓடி வந்து வாயற்படியிலே நின்று கொண்டிருந்தார். நான் அவர் வந்ததை தெரிஞ்சுக்கிறேன். எப்படி ஓடுவது? அந்த ஆசிரமத்துக்கு ஒரே வாயற்படி. எப்படி போக முடியும்? ஒரு கரும்புரையாக உருவெடுத்து ஓட ஆரம்பித்தேன். அவர் ஞானதிசையில் பார்த்து அதே தேவேந்திரா, அதே அமராவதி வேண்டாம், மாற்றான் மனைவியை உறவு கொண்டாய் அல்லவா? ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டாய் அல்லவா? உன் உடம்பெல்லாம் யோனியாக போ. அப்படி என்று சாபத்தை கொடுத்தார். அந்த அகலிக பெண்ணை பார்த்து தன் கணவன் என்று அறியாமல் மாற்றான் என்று அறியாமல் அவனுக்கு உல்லாசம் கொடுத்தாய் அல்லவா? நீ கல்லாக போ. அப்படி என்று சாபத்தை கொடுத்தார். என் உடம்பெல்லாம் யோனியாக போய் தேவலோகத்திலே 33 தேவருக்கு நான் அரச சபையில் உட்கார முடியுமா? எனக்கு சாப விமோசனம் வேண்டும். விநாயக பெருமாளை துதித்த உடனே விநாயக பெருமாளாகப்பட்டவர் கொடுத்த சாபத்தை யாரும் மாற்ற முடியாது. கொடுத்ததுதான். வேண்டுமானால் உன் கண்ணுக்கு வேண்டியதுதான் தெரியும். உன் உடம்புல இருக்கிற யோனியாகப்பட்டது உன் கண்ணுக்கு வேண்டியதான் தெரியும். மற்றவர் கண்ணுக்கு மயிலாக தெரியும். அப்படி என்று தெரிவித்தார்கள். அப்படி தெரிவித்த உடனே அந்த சாபத்தை பெற்று வந்து தேவலோகத்திலே எந்தவித தவறுகள் செய்யாமல் சீர்திருப்புடன் ஆண்டு கொண்டிருக்கிறேன். ஆனா தினந்தோறும் அசுராதிகள் வருவது, தேவர்களை சிறைப்பிடிப்பது, பிறகு தேவர்கள் ஒன்று கூடி அசுராதிகளை அழிப்பது. இப்பொழுது அந்த அசுராதி தொல்லை என்பதே கிடையாது. எதற்காக? என்னுடைய மகளாகிய தேவயானையை முருகப்பெருமானுக்கு கொடுத்திருக்கிறோம். அசுராதிகளை அழித்து விட்டதனால் இந்த தேவலோகத்தில் அசுராதி தொல்லை என்பது கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இன்றைய தினத்தில். அந்த சந்தேகத்தை என் மனைவி அழைத்து அதன் பிறகு உரைக்கிறேன். அதனால என் மனைவியாக இந்திராணி அழைத்து வா, அதன் பிறகு விளக்க.
இன்னும் சுபாஜயம் எந்நாட்டுக்கும் பொன்னாடா விளங்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கிராமம். அரசூர் கிராமத்திலே எழுந்தறிவுள்ள அசோக் குமார் என்ற அன்பர் இதோ எங்கள் கம்பெனி அம்மன ஓம்புடியா ஸ்டுடியோ உரிமையாளர். அப்படியாற்பட்ட அசோக் குமார் எங்கள் கம்பெனி உரிமையாளராக விளங்கக்கூடிய சிவபிரகாசம் ராமராஜ் இவர்களுக்கு இருவருக்கும் இந்த பட்டாடையை பட்டு பிதாம்பரம் பட்டு பிராமணத்தை பொன்னாடையாக தெரிவிக்கிறார். அன்பளிப்பாக அவரை போற்றுகின்றார். எல்லாரும் கை என்னுடைய மனைவியாகிய தன்னுடைய மனைவியாகிய இந்திராணி அழைக்க இந்திராணி தற்பார் அன்னவரால் கதை தட்டுறோம். Para
Thank you.
இந்த தோட்டத்து வாசல நடக்கும் போது தோட்டத்து வாசல நடக்கும் போது தொட்டி தளரிய வச்சிருந்தேன் தோட்டத்து வாசல நடக்கும் போது தொட்டி தளரிய வச்சிருந்தேன்
பாப்பா இருக்கு என்னடா பண்றீங்க வைக்க